உலகெங்கிலும் நடக்கும் முக்கிய நிகழ்வுகளை குறுஞ்செய்தி வடிவத்தில் தெரிந்து கொள்ள ஆதன் செயலியை டவுன்லோட் செய்யுங்கள். ஆதன் செயலியை டவுன்லோட் செய்ய டிஸ்கிரிப்ஷனில் உள்ள லிங்கை கிளிக் செய்யவும். துலாம் ராசிக்கு நிச்சயமா பெட்டரா இருக்குமா 2025. ஏன்னா 2 பெயர்ச்சிகள் அவங்களுக்கு வந்து பாசிட்டிவா இருக்கு. அந்த சனி 6ஆம் இடத்துக்கு போறதுனால இது வரைக்கும் கடன் தொல்லைகளை ஃபேஸ் பண்ணிட்டு இருந்தவங்க, எதிரிகளால தொல்லைகளை ஃபேஸ் பண்ணிட்டு இருந்தவங்க அதுலேருந்து ரிலீஃப் கிடைக்கும். விருச்சிகம் ராசி அவர்களுக்கு இந்த 3 பயிற்சிகளுக்கு எப்படி இருக்க போகுது? விருச்சிக ராசிக்கும் வந்து 24ஓட 25 வந்து நிச்சயமா டஃபாக தான் இருக்கும். குருவை தான் பாசிஃபை பண்ணணும், குருவுக்கு உண்டான விஷயங்களை தான் பண்ணணும். மெயினாக ஹெல்த் ரீதியாக கவனமாக இருக்கணும், ரிலேஷன்ஷிப்பில் கவனமாக இருக்கணும், தன்னோட எமோஷன்ஸை கட்டுப்படுத்தக்கூடிய தன்மை வேணும். ஓம் ரிஷபத்வஜாய வித்மஹே கிரிணி ஹஸ்தாய தீமஹே தன்னோ குரு பிரச்சோதயா. இப்போ மகர ராசிக்கு பார்த்தீங்கன்னா அவங்க 7.5 சனிலேருந்து வெளியில் வராங்க. அது ஒரு பெரிய ரிலீஃப். அதாவது இந்த கேதுக்கு உண்டான பரிகாரங்களை பண்ணலாம். அவங்க வந்து விநாயகரை வழிபடலாம். ட்ரம்ப் வந்ததுக்கு அப்புறமா சைனா மேலேயும் ஈரான் மேலேயும் வந்து நிறைய சாங்ஷன்ஸ் போடுறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. இஸ்ரேல் வந்து ஈரான் மேல ஏற்கனவே நடத்திட்டு இருக்கிற தாக்குதல் இன்னும் உக்கிரமாறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. அதன் ஆன்மீகம் நேயர்களுக்கு வணக்கம். நான் உங்கள் விஜய் பிரியா. ஆன்மீகம் தொடர்பான சந்தேகங்களுக்கு நம்ம ஒவ்வொரு நாளும் தீர்வு கொடுத்துட்ருக்கோம். புதிய முக்கிய நிகழ்வுகளை உடனடியாக தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா அதன் செயலியை டவுன்லோட் பண்ணுங்கள். அதற்கான லிங்க் வீடியோக்கு கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கோம். ஸோ இந்த நிகழ்ச்சியில் நம்ம கூட யார் இணைஞ்சிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா நடிகரும் ஜோதிடருமான ஸ்ரீதரன் கோபால் அவர்கள் தான் நம்ம கூட இருக்காங்க. அவங்கக்கிட்ட நிறைய விஷயங்கள் நம்ம கேட்டு தெரிஞ்சுக்கலாம். வணக்கம் சார். வணக்கம் பிரியா, எப்படி இருக்கீங்க? ரொம்ப நல்லா இருக்கேன் சார். நீங்கள் எப்படி இருக்கிறீங்க? நல்லா இருக்கேன். மேஷம்க்கு எப்படி இருக்க போகுது? மேஷ ராசிக்கு பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், 7.5 சனிக்குள்ளே நுழையிறாங்க. ஓகே, அவங்களுக்கு வந்து சனினால் வரக்கூடிய பிரச்சனைகள் அவங்க ஃபேஸ் பண்ணி ஆகணும். ஃபர்ஸ்ட் திங். அடுத்த பெயர்ச்சின்னு பார்த்தீங்கன்னா மே மாதம் வந்து 2ஆம் இடத்துல இருக்கிற குரு வந்து 3ஆம் இடத்துக்கு போகிறாரு. இதுவரையிலும் பாசிட்டிவாக இருந்த குரு வந்து நெகட்டிவ் ஆகிடுறாரு. அது ஒரு நெகட்டிவ். அதே மாதிரி 12ஆம் இடத்துல இருக்கிற ராகு வந்து 11ஆம் இடத்துக்கு போகிறாரு. அது ஓரளவுக்கு பாசிட்டிவ். ஸோ இந்த மேஷ ராசியை பொறுத்த வரைக்கும் ஒரு 40 to 50% அவங்களுக்கு பாசிட்டிவாக இருக்குன்னு நான் சொல்லுவேன். ஓகே, இவங்களுக்கு ஏதாவது பரிகாரம் செய்கிறதுனால பெனிஃபிட் கிடைக்கும்? மெயினாக வந்து சாட்டனை வந்து பாசிஃபை பண்ணணும், சாட்டனை வந்து கூல் பண்ணணும். அதாவது வந்து சனியை நீங்கள் வந்து திருப்திப்படுத்தணும்னா இந்த ஏழை தொழிலாளிகளுக்கு நீங்கள் வந்து உதவி செய்யலாம். அவங்களுக்கு சாப்பாடு வாங்கி கொடுக்கலாம். கால் ஊனமாக இருக்கிறவங்களுக்கு சனிக்கிழமைகளில் சாப்பாடு வாங்கி கொடுக்கலாம், அவங்களுக்கு உதவி செய்யலாம். அவங்கள சந்தோஷமாக வச்சுக்கிட்டிங்களன்னா சாட்டன் வந்து உங்களுக்கு ரொம்ப கஷ்டப்படுத்த மாட்டார். முதல் பரிகாரம் இதுதான். ஓகே, அதுக்கு அடுத்தது தான் நான் சொன்னேன், நீங்கள் வந்து ஆஞ்சநேயர் கோயிலுக்கு போங்க, அனுமன் சாலிசா கேளுங்க, நான் சொன்ன ஸ்லோகத்தை சொல்லுங்கள். ஸோ முதல்ல இவங்க வந்து இவங்களோட முக்கியமான பிரச்சனை வந்து இவங்க 7.5 சனிக்குள்ளே நுழையிறாங்க. அதை வந்து சரி பண்ணணும். அதுக்கு உண்டான பரிகாரங்கள் இதுதான். மெயினாக வந்து ஏழை தொழிலாளிகளுக்கு உதவி செய்யுங்க. அதுவும் சனிக்கிழமைகளில் கால் ஊனமாக இருக்கிறவங்களுக்கு சாப்பாடு வாங்கி கொடுங்க. ரொம்ப நல்லது, ரொம்ப சிம்பிளான பரிகாரம். ஓகே சார், நம்ம ரிஷபராசி நம்ம ஏற்கனவே பார்த்துட்டோம். அவங்க ஆல்ரெடி வந்து ரொம்ப பாசிட்டிவான ஒரு விஷயத்துல தான் இருக்காங்க. ஸோ அவங்களுக்கான பரிகாரங்களும் நீங்கள் சொல்லிட்டீங்க. ஓகே, அவங்க பரிகாரம் தேவையில்லை. பாசிட்டிவான இதில் தானே எல்லா ஆஸ்பெக்ட்லையுமே கொஞ்சம் பாசிட்டிவாக தான் இருக்காங்க. பரிகாரம் தேவை. ஸோ மிதுனம் ராசிக்கும் நீங்கள் பாசிட்டிவான விஷயங்கள் தான் சொல்லியிருக்கீங்க. ஆமாம். ஸோ கடக ராசியும் நம்ம டேஞ்சர் ஜோனில் பார்த்துட்டோம். ஸோ சிம்ம ராசியும் டேஞ்சர்னு சொல்லலாமா? டஃப்பான டைம். டேஞ்சர் ஏமா சொல்லுங்க? டேஞ்சர் வேணாம், டைம் டஃப்பாக இருக்குது. அதை ஃபேஸ் பண்ணி வெளில வந்துடுவாங்க. ஏன் டேஞ்சர்? ஓகே, கன்னி ராசிக்கும் கொஞ்சம் டஃப்பாக தான் இருக்கு. கொஞ்சம் இல்லை, கன்னி ராசிக்கும் டஃப்பாக தான் இருக்குது. நான் சொன்ன இந்த 4 ராசிகளுக்கு டஃப்பாக இருக்குது. இதை தாண்டி அடுத்து துலாம் ராசி. ஸோ துலாம் ராசிக்கு இந்த 2025 3 பயிற்சிகள் எப்படி இருக்க போகுது? துலாம் ராசிக்கு நிச்சயமாக பெட்டராக இருக்குமா 2025. ஏன்னா 2 பெயர்ச்சிகள் அவங்களுக்கு வந்து பாசிட்டிவாக இருக்குது. 5ல் இருக்கிற சனி வந்து 6ஆம் இடத்துக்கு போகிறான். அது வந்து 6ஆம் இடத்துக்கு சனி போகிறதுங்கிறது வந்து துலாம் ராசிக்கு வந்து சனி தான் யோகக்காரர்கள். அந்த சனி 6ஆம் இடத்துக்கு போகிறதுனால இது வரைக்கும் கடன் தொல்லைகளை ஃபேஸ் பண்ணிட்டு இருந்தவங்க, எதிரிகளால் தொல்லைகளை ஃபேஸ் பண்ணிட்டு இருந்தவங்க அதுலேருந்து ரிலீஃப் கிடைக்கும். ஃபர்ஸ்ட் திங். அதே மாதிரி 8ஆம் இடத்துல இருக்கிற குரு வந்து 9ஆம் இடத்துக்கு போகிறாரு. அதுவும் வந்து ஒரு நல்ல சைன் ஆக்சுவலாக. ஸோ துலாம் ராசியை பொறுத்த வரைக்கும் இந்த வருஷத்தை விட அடுத்த வருஷம் பெட்டராக இருக்கும். அது இந்த ராகு கேது பெயர்ச்சி கூட பார்த்தீங்கன்னா 5ஆம் இடத்துக்கு ராகு வராரு. அதனால கேது வந்து அவங்களோட 3ஆம் இடத்துக்கு போகிறாரு. ஸோ ஃபேமிலியில் பிரச்சனைகள் வரதுக்கான சான்சஸ் இருக்குது. குழந்தைங்களோட ஹெல்த்தை ரொம்ப கேர்ஃபுல்லாக பார்த்துக்கணும். அதே மாதிரி இந்த லவ் விஷயத்தில் பிரச்சனைகள் வரதுக்கான சான்சஸ் இருக்குது.
அது கொஞ்சம் பார்த்துக்கணும். மற்றபடி வந்து இவங்களுக்கு பாசிட்டிவான விஷயங்கள் தான் நிறைய இருக்குது. ஒரு 60 to 70% பாசிட்டிவாக தான் இருக்குதுன்னு சொல்லலாம். ஓகே, இவங்களுக்கான பரிகாரம் ஏதாவது இருக்கா சார்? இவங்களுக்கான பரிகாரம்னு நீங்கள் பார்த்தீங்களான்னா மெயினாக வந்து ராகு கேது தான் வந்து இவங்களுக்கு வந்து கொஞ்சம் நெகட்டிவாக இருக்காங்க. மற்றபடி குருவும் வந்து பாசிட்டிவான இடத்துக்கு தான் போகிறாரு, சனியும் வந்து பாசிட்டிவான இடத்துக்கு தான் போகிறாரு. ராகு கேதுவுக்கு நான் சொன்ன மாதிரி நீங்கள் வந்து ராகுவை பிரீத்தி பண்ணணும்னா துர்கையம்மனை வழிபடணும். கேது வந்து பிரீத்தி பண்ணணும்னா இந்த ஃபேமிலி ரீதியான பிரச்சனைகள் வரதுக்கான சான்சஸ் இருக்குன்னு சொன்னா இல்லையா, கணபதி விநாயகரை வழிபடணும், துர்கையம்மனையும் விநாயகரையும் வழிபடணும். இது வந்து ஒரு என்ன சொல்கிறது, அவங்களுக்கு இந்த ராகு கேதுனால வரக்கூடிய ட்ரபிள்ஸை சப்ரஸ் பண்ணும். ஓகே, ஸோ அடுத்ததாக விருச்சிகம் ராசி, அவர்களுக்கு இந்த 3 பயிற்சிகளுக்கு எப்படி இருக்க போகுது? விருச்சிக ராசிக்கும் வந்து 24ஓட 25 வந்து நிச்சயமாக டஃப்பாக தான் இருக்கும். ஏன்னா 3 பயிற்சிகளுமே வந்து பெரிய பாசிட்டிவான சைனை காட்டலை. இப்போவே அவங்க வந்து பெரிய பாசிட்டிவான ரிசல்ட்ஸ் எதிர்பார்க்க முடியாது விருச்சிக ராசியை பொறுத்த வரைக்கும். ஏன்னா நல்லா தெரிஞ்சுக்கோங்க, 5ஆம் இடத்துல இருக்கிற சனி வந்து 4ஆம் இடத்துக்கு வரான், 4ஆம் இடத்துல இருக்கிற ராகு வந்து 5ஆம் இடத்துக்கு போகிறான். ஓகே, இதில் ஒன்றும் பெரிய டிஃப்ரென்ஸே கிடையாது. அதே மாதிரி 7ஆம் இடத்துல இருக்கிற குரு வந்து 8ஆம் இடத்துக்கு போகிறாரு. இது வந்து நல்ல சைன் கிடையாது. ஸோ இவங்க வந்து என்ன சொல்கிறதுனா குருவை தான் பேசிஃபை பண்ணணும், குருவுக்கு உண்டான விஷயங்களை தான் பண்ணணும். வியாழக்கிழமைகளில் விரதம் இருந்து தட்சிணாமூர்த்திக்கு அர்ச்சனை பண்ணலாம். ஓகே, என்னென்ன விஷயங்களில் இந்த விருச்சிக ராசினியர்கள் கொஞ்சம் கவனமாக இருக்கணும் அப்படின்னு ஏதாவது இருக்கா? ஸ்பெசிஃபிக்காக ஏதாவது இந்த விஷயங்கள ரொம்பவே அவங்க கவனமாக இருக்கணும் அப்படின்ற மாதிரி? மெயினாக ஹெல்த் ரீதியாக கவனமாக இருக்கணும், ரிலேஷன்ஷிப்பில் கவனமாக இருக்கணும், தன்னோட எமோஷன்ஸை கட்டுப்படுத்தக்கூடிய தன்மை வேணும். ஏன்னா குரு வந்து 8ஆம் இடத்துக்கு போகிறாரு. அவங்களுக்கும் வேணால் நான் வந்து ஒரு ஸ்லோகம் சொல்கிறேன். குரு தான் வந்து அவங்களுக்கு வந்து ஆக்சுவலாக வந்து அஷ்டமஸ்தானத்துக்கு குரு போகிறது வந்து ஒரு நல்ல சைன் கிடையாது. அவங்களுக்கு வேணாலும் நான் வந்து ஒரு ஸ்லோகம் சொல்கிறேன், அதை டெய்லி ஒரு 108 தடவை சொல்லலாம். ஓகே சார். ஓம் ரிஷபத்வஜாய வித்மஹே கிரிணி ஹஸ்தாய தீமஹே தன்னோ குரு பிரச்சோதயாத். இதை வந்து டெய்லி ஒரு 108 தடவை சொல்லுங்கள். இந்த குருவினால் வரக்கூடிய ஹெல்த் பிரச்சனைகள், ரிலேஷன்ஷிப் மூலமாக வரக்கூடிய பிரச்சனைகள், மற்றபடி அவங்க எமோஷன்ஸை வந்து இந்த நேரத்தில் வந்து அவங்களால கண்ட்ரோல் பண்ண முடியாது. ஜென்ரலி அவங்க கொஞ்சம் எமோஷ்னல் பர்சன் தான் விருச்சிக ராசிக்காரர்கள். ஓகேவா? அதுவும் இந்த மாதிரி நேரங்களில் எமோஷன்ஸை கண்ட்ரோல் பண்ண முடியாமல் அது மூலமாக பிரச்சனைகள் வரதுக்கான சான்சஸ் இருக்குது. இந்த ஸ்லோகத்தை சொல்கிறது மூலமாக, தட்சிணாமூர்த்திக்கு வியாழக்கிழமைகளில் விரதம் இருந்து அர்ச்சனை பண்ணுறது மூலமாக அவங்களுக்கு வரக்கூடிய பிரச்சனைகள்லேருந்து அவங்க ஓரளவுக்கு மீண்டு வந்துடலாம். ஓகே, ஸோ அடுத்ததாக தனுசு ராசி, அவர்களுக்கு இந்த 3 பயிற்சிகள் எப்படி இருக்க போகுது? தனுசு ராசிக்கு பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு ப்ளஸ் பாயிண்ட்டுன்னு பார்த்தீங்கன்னா, இதுவரையிலும் 6ஆம் இடத்துல இருந்து குரு ராசியாதிபதி 7ஆம் இடத்துக்கு வராரு. அது ஒரு பெரிய ப்ளஸ். ஓகே, அதே மாதிரி 3ஆம் இடத்துல இருந்த சனி 3ஆம் இடத்துல இருந்தால் நல்லது. ஆக்சுவலி 3ஆம் இடத்துல இருந்த சனி 4ஆம் இடத்துக்கு போகிறாரு. 4ஆம் இடத்துல இருந்த ராகு வந்து 3ஆம் இடத்துக்கு வராரு. அதே மாதிரி 10ஆம் இடத்துல இருந்த கேது வந்து 9ஆம் இடத்துக்கு போகிறாரு. ஓகே, இது வரைக்கும் தொழில் ரீதியாக அவங்க ஃபேஸ் பண்ண பிரச்சனைகள்லேருந்து நிச்சயமாக அவங்களுக்கு வந்து ஒரு பெரிய ரிலீஃப் கிடைக்கும். நிறைய முட்டுக்கட்டைகளை ஃபேஸ் பண்ணியிருப்பாங்க தொழிலில். கேது வந்து 10ஆம் இடத்துல இருந்து அந்த கேது 9ஆம் இடத்துக்கு போயிடுறான், மூவ் ஆகி. ராகு வந்து 3ஆம் இடத்துக்கு வரான். அதே மாதிரி ராசியாதிபதி குரு வந்து 7ஆம் இடத்துக்கு போகிறாரு. ஆக்சுவலி அவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 80% வந்து ப்ளஸ் பாயிண்ட்டுன்னு தான் சொல்லுவேன். இப்போ அவங்க ஃபேஸ் பண்ணிகிட்டு இருக்கிற தொழில் ரீதியாக அவங்க ஃபேஸ் பண்ணிகிட்டு இருக்கிற பிரச்சனைகள்லேருந்து அடுத்த வருஷம் நிச்சயமாக, அதாவது இந்த குரு பயிற்சிக்கு குரு, அதாவது மே மாதம் வந்து குரு பயிற்சியும் வருது, ராகு கேது பயிற்சியும் வருது. அதுக்கப்புறமா நிச்சயமாக பெட்டராக இருக்கும் அடுத்த ஒரு வருஷத்துக்கு. ஓகே, ஸோ அவங்களுக்கு பெஸ்ட்டான ஒரு பரிகாரம்னா என்ன பரிகாரம்? பெருசாக பரிகாரம்னு சொல்ல வேண்டிய அவசியம் இல்லைம்மா. இவங்களுக்கு பெட்டராக தான், 80% பெட்டராக தான் இருக்குது. பெருசாக பரிகாரம்லாம் எதுவும் பண்ண வேண்டியதில்லை. ஏன்னா வந்து குருவும் வந்து நல்ல பிளேஸ்மெண்ட்டுக்கு போகிறாரு. 10ஆம் இடத்துல இருந்த கேதுவும் வந்து விலகி 9ஆம் இடத்துக்கு போயிடுறாரு. 3ஆம் இடத்துக்கு ராகு வராரு. 4ஆம் இடத்துக்கு சனி போகிறாரு. அதனால் ஒன்றும் பெருசாக ஒன்றும் பெரிய பரிகாரங்கள்லாம் பண்ண வேண்டிய அவசியம் கிடையாது. நல்லா தான் இருக்குது. ஓகே, ஸோ அடுத்ததாக மகரம் ராசி, அவர்களுக்கு இந்த 3 பயிற்சிகள் எப்படி அமைய போகுது? ஓகே, இப்போ மகர ராசிக்கு பார்த்தீங்கன்னா அவங்க 7.5 சனிலேருந்து வெளியில் வராங்க. அது ஒரு பெரிய ரிலீஃப். ஆக்சுவலாக 2ஆம் இடத்துல இருந்த சனி வந்து 3ஆம் இடத்துக்கு போகிறார். ஓகே, 3 அதாவது ராசியாதிபதி 3ஆம் இடத்துல, அதுவும் சனீஸ்வரன் 3ஆம் இடத்துக்கு போய் உட்கார்றதுன்றது வந்து தைரிய வீரிய ஸ்தானம்னு சொல்லுவாங்க. நல்ல விஷயம். அவங்களுக்கு ஒரு பெரிய ரிலீஃப் கிடைக்கும். 7.5 சனி முடியுது. அதே மாதிரி 2ஆம் இடத்துக்கு ராகு வராரு. அதே மாதிரி 8ஆம் இடத்துக்கு வந்து கேது வராரு. ஓகேவா? ஸோ அவங்க வந்து இதுவரையிலும் 9ஆம் இடத்துல இருந்த கேது வந்து 8ஆம் இடத்துக்கு வர்றதுங்கிறது வந்து என்ன சொல்கிறது,
அவ்வளோ நல்ல சைன் கிடையாது. ஓகே. அவங்களும் ரிலேஷன்ஷிப்பில் பிரச்சனைகளை ஃபேஸ் பண்ணக்கூடிய தன்மை நிச்சயமாக இருக்கும். அதெல்லாம் வந்து அவங்க கொஞ்சம் மீண்டு வரணும். அதாவது இந்த கேதுக்கு உண்டான பரிகாரங்களை பண்ணலாம். அவங்க வந்து விநாயகரை வழிபடலாம். ஓகே. அவ்வளோதான். அதே மாதிரி குரு வந்து இதுவரையிலும் 5ஆம் இடத்துல இருந்தார். அவர் 6ஆம் இடத்துக்கு போகிறாரு. குருவுக்கும் வந்து நான் சொன்ன ஸ்லோகத்தை அவங்க சொல்லலாம். அதே மாதிரி தட்சிணாமூர்த்திக்கு வந்து வியாழக்கிழமைகள் அர்ச்சனை பண்ணலாம். அதுதான் அவங்களுக்கான பரிகாரம். ஓகே. அடுத்ததா கும்பராசி, அவர்களுக்கு இந்த 3 பயிற்சிகள் எப்படி அமைய போகுது? கும்பராசி ஜென்ம சனி நடந்துட்டு இருந்திருக்குமா. கும்பத்தில் சனி வந்து உட்காரும்போது சனியோட வீரியம் கொஞ்சம் அதிகமாகவே இருக்கும்னு சொல்லலாம். ஓகே. ஜென்ம சனியை அனுபவிச்சுட்டு இருந்தாங்க. அதுலேருந்து இறங்கி பாத சனிக்கு போகிறாரு. அவங்களுக்கு ஒரு பெரிய ரிலீஃப் நிச்சயமாக கிடைக்கும். ஓகே. அதே மாதிரி இதுவரையிலும் 4ஆம் இடத்துல இருந்த குரு வந்து 5ஆம் இடத்துக்கு போகிறாரு. அதுவும் வந்து ஒரு பெரிய ரிலீஃப் கும்பராசிக்கு. ஓகே. அதே மாதிரி ராசிக்கு ராகு வராரு, 7ஆம் இடத்துக்கு கேது வராரு. ஸோ இவங்களும் வந்து என்ன சொல்கிறது, ஹெல்த் ரீதியான பிரச்சனைகள் வரதுக்கான சான்சஸ் இருக்குது. தேவையில்லாத மென்டல் ப்ரெஷர்ஸ் வரும். ரிலேஷன்ஷிப்பில் கேர்ஃபுல்லாக இருக்கணும். தேவையில்லாத பிரச்சனைகள் வந்தால் கூட அவாய்ட் பண்ணி போகிறது ரொம்ப நல்லது. ஓகே. இவங்களுக்கு என்ன பரிகாரம் ரொம்ப பெஸ்ட்டாக இருக்கும்? இவங்க வந்து துர்க்கையம்மனை வழிபடணும், விநாயகரை வழிபடணும். ஓகே. ஏன்னா வந்து ராகு கேது மூலமாக தான் இவங்களுக்கு மெயினாக வந்து பிரச்சனைகள் வரதுக்கான சான்சஸ் இருக்குது. ஏன்னா ராகு வந்து ராசியில் வந்து உட்காரலாம், கேது வந்து 7ஆம் இடத்துல போய் உட்காரலாம். அப்படி இருக்கும்போது ரிலேஷன்ஷிப்பில் பிரச்சனை வரும். இவங்களுக்கும் வந்து தேவையில்லாத மென்டல், ராகு வந்து ராசியில் வந்து உட்கார்ந்தான்னு வச்சுக்கோங்களேன், எந்த விதத்தில் நம்மளுக்கு யார் மூலமாக பிரச்சனை வருதுன்னே தெரியாது, ஆனால் பிரச்சனை வரும். ஓகே. ஸோ அந்த மாதிரி பிரச்சனைகள்லாம் ஃபேஸ் பண்ணுவாங்க. ஸோ அதுலேருந்து வெளியில் வரத்துக்கு துர்க்கையம்மனை வழிபடணும், அதே மாதிரி விநாயகரை வழிபடணும். அவ்வளோதான். வேறு எதுவும் இவங்களுக்கு பெரிய நெகட்டிவ்னு சொல்ல முடியாது. இது ஒரு விஷயம் தான். ஓகே. மீனம் ராசி நம்ம ஏற்கனவே பார்த்துட்டோம். அவங்களுக்கு வந்து ஜென்ம சனி வந்து ஸ்டார்ட் ஆக போகுது. அவங்களுக்கான பரிகாரமும் வந்து சொல்லிட்டீங்க. இப்போ பொதுவாக வந்து இந்த மீனம் ராசியில் நம்ம சனி பகவான் வந்து வர்றதுனால நீர்நிலைகளில் இருக்கக்கூடிய விஷயங்கள்ல இருந்து கொஞ்சம் நம்ம ஜாக்கிரதையாக இருக்கணும் அப்படிங்கிற மாதிரி நிறைய பேர் வந்து சொல்லிட்டு இருக்கிறாங்க. பொதுவாக இந்த 3 பயிற்சிகளையும் பொது பலனாக ஏதாவது விஷயங்கள் வந்து சொல்ல முடியும்? நான் ஏற்கனவே உங்களுக்கு சொல்லியிருக்கேன். 2025ங்கிறது வந்து விஸ்வவாசு வருஷம்னு சொல்லுவாங்க. அதாவது வந்து நம்ம கணக்குப்படி ஏப்ரல்லேருந்து தான் விஸ்வவாசு வருஷம் வந்து ஆரம்பிக்குது. அது வரலும் குரோதி வருஷம் தான். அது வரலும் ஆக்சுவலாக நீர்னால பிரச்சனைகள் வரதுக்கான சான்சஸ் இருக்குது. ஏன்னா வந்து ராகு வந்து மீனராசியில் உட்காந்துருக்கான். அந்த ராகு மீனராசின்றது வந்து கடல். ஓகேவா? ராகு மீனராசியில் இருக்கிறதுனால நீங்கள் வந்து இந்த வானிலை ஆராய்ச்சி மையங்களால் கூட ப்ரெடிக்ட் பண்ண முடியாதுன்னு நான் உங்களுக்கு சொல்லுவாங்க. இப்போ வரைக்கும் நீங்கள் பார்த்தீங்களான்னா மீண்டும் யூடியூப்லாம் போட்டு கலாய்ச்சாங்க. இந்த காற்றழுத்த தாழ்வு மண்டலம் இங்கே இருந்துச்சு, இங்கேருந்து நேராக போச்சு, லெஃப்டில் இண்டிகேட்டர் போச்சு, ரைட்டில் கையை போட்டுச்சு, நேராக போச்சு, யூட்டன் போட்டு வந்துச்சு, அப்புறம் எதுவுமே ஆகலைன்னா சொன்னாங்க. அவங்களால ப்ரெடிக்ட் பண்ண முடியாது. இது அவங்களோட தப்பு கிடையாது. இப்போ மார்ச்சுக்கு அப்புறம் போய் பார்த்தீங்களன்னா சனியும் போய் அங்கே சேர்றாரு. நான் ஏற்கனவே சொல்லியிருந்தேன், விஸ்வவாசு வருஷம் வந்து போர் நிச்சயமாக வரத்துக்கான வாய்ப்பு உண்டு. மிகப்பெரிய போர் வரத்துக்கான வாய்ப்பு உண்டு. அதுவும் வந்து இந்தியா அந்த போரில் இன்வால்வ் ஆகிறதுக்கான வாய்ப்பு உண்டுன்னு நான் சொல்லியிருந்தேன். ஓகேவா? இது நான் நெகட்டிவாக சொல்கிறேன்னு நினைக்க வேணாம், இருக்கிறத சொல்கிறேன். நீங்கள் இந்த விஸ்வவாசு வருஷம் இதுக்கு நம்ம பஞ்சாங்கம் வந்து 60 வருஷத்துக்கு ஒரு சைக்கிள். 1965 எடுத்து பாருங்கள், இந்தியா ஒரு போரில் இன்வால்வ் ஆகிருப்பாங்க. அதே மாதிரி அந்த டைமில் ஷேர் மார்க்கெட்லையும் கிராஷ் வந்திருக்கு. நான் இப்போ சொல்கிறேன், இந்த மீனராசி வந்து கடல் இல்லையா, விஸ்வவாசு வருஷம் இல்லையா, சவுத் சைனா சீல ஒரு பெரிய கொலாப்ஸ் நடக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கு. ஓகே. நான் இதை ஏற்கனவே சொல்லியிருக்கேன். ஆமா, 2025 பத்தி நம்ம ஏன்னா ராகுவும் சனியும் போய் மீனராசியில சேர்றாங்க. சவுத் சைனா சீல பிரச்சனை வரத்துக்கான வாய்ப்புகள் நிச்சயமா இருக்கு. ஓகே. இதுல இருந்து தப்பிக்கவே முடியாதா சார்? ஏதாவது விஷயங்கள் நம்ம இப்ப நிறைய பேர் வந்து மனுஷங்களுக்கு பரிகாரம் சொல்லிடலாமா? வந்து நான் வந்து ஜி ஜின்பிங்கும் ட்ரம்ப்புக்கும் போய் நான் என்ன பரிகாரம் சொல்ல முடியும் சொல்லுங்க. ஏன்னா வந்து ட்ரம்ப் வந்ததுக்கு அப்புறமா சைனா மேலேயும் ஈரான் மேலேயும் வந்து நிறைய சாங்ஷன்ஸ் போடுறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. இஸ்ரேல் வந்து ஈரான் மேலே ஏற்கனவே நடத்திட்டு இருக்கிற தாக்குதல் இன்னும் உக்ரமாகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. ஸோ அப்படி இருக்கும் பட்சத்தில் அது ப்ராக்டிக்கல் ரீசன்ஸை சொல்கிறேன். பட் அஸ்ட்ராலஜிக்கல் ஃபேக்ட்ஸ்ன்னு பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், சவுத் சைனா சீல ஒரு கொலாப்ஸ் ஆகும். ஓகே. அவங்க வந்து தாய்வானை எடுப்பேன்னு சொல்லிட்டு இருக்காங்க. ரொம்ப நாளாக அதை வந்து பண்ணலை. அவங்க அதை வந்து அடுத்த வருஷம் அவங்க பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் நிறைய இருக்குது. அப்போ வந்து அமெரிக்கன்ஸ் அந்த வாரில் ஈடுபடுவாங்க.
வேற வழி இல்லாமல் மேபி இந்தியன்ஸும் அந்த வாரில் ஈடுபடலாம். இந்தியாவுக்கு வந்து நான் யார் கூட பிரச்சனை வரும்னு நான் சொல்லலை. ஓகே. அது பங்களாதேஷாக இருக்கலாம், பாகிஸ்தானாக இருக்கலாம், சைனாவாக இருக்கலாம். ஏதோ ஒரு வாரில் வந்து இந்தியாவும் ஈடுபடுறதுக்கான வாய்ப்புகள் நிச்சயமாக இருக்குது அடுத்த வருஷம். ஓகே சார். ஸோ இந்த 3 பேச்சுகளுமே எப்படி இருக்க போகுது, சரி யார் யார் என்னென்ன விஷயங்கள் பண்ணணும், சரி எது எதில் லக் அப்படிங்கிறத நம்ம இந்த 3 பேச்சுகளை வச்சு தான் பார்ப்போம். அதுவும் முக்கியமான கிரகங்கள் இந்த 3மே. ஆமாம், இது மேஜர் கிரகங்கள்னு சொல்லுவாங்க. கண்டிப்பாக. ஸோ இந்த கிரகங்களை பற்றி ரொம்ப துல்லியமாக 12 ராசிக்கும் பலன்கள் எப்படி இருக்குது அப்படிங்கிறத இந்த நேர்காணலில் எங்களுக்காக கொடுத்துருக்கீங்க. மிக்க நன்றி. ரொம்ப நன்றிம்மா.